வாங்கப்பா, இந்த ரோஸ் செடியில் ஏற்கனவே குளோரோசிஸ் வந்திருந்த செடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இலையெல்லாம் மஞ்சளாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போது இந்த செடி இப்போ 3வது வாரம் அடியில் இருக்கிற இலை, அந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தழுத்து பாருங்கள். இப்போ பூ 2-3 பூ விட்டுருச்சு. செடி இனிமேல் வர இலையெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு சாப்பாடு இன்றைக்கி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்கவர் ஆன செடிகளுக்கெல்லாம் எப்பயுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு ஹியூமிக் தான். இது கொக்கோபிட் மீடியா. நான் அந்த கொக்கோபிட் மீடியாவில் அந்த செடிக்கு ஹியூமிக்கும் 1261 நான் கொடுக்குறேன். பாருங்கள், அது ஹியூமிக்கை அந்த நாவலோட பொட்டாசியமேட் வச்சுருக்கேன். அதை தான் நான் கொடுக்குறேன். 1 ml மெஷர் பண்ண முடியாது. அதை கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அது கட்டியாக இருக்குது. இதை நல்லா ஆற்றிடணும். நுர வர அளவுக்கு நல்லா ஆற்றிட்டு, எப்பயுமே ஹியூமிக்கை இப்படி தான் கொடுக்கணும். அதில் 1261 1 கிராம் கொடுத்து அந்த செடிக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு. இது 3வது வாரம். 2 வாரம் அயன் கொடுத்துருக்கோம், 1 கிராம் 1 கிராம். இப்போ இது 3வது வாரம் நம்ம 1261 ஹியூமிக்கும் கொடுக்குறோம். செடி ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லா செடிகளோட சேர்த்து நம்ம வச்சிடலாம். குணமாயிடுச்சு செடி. ஸோ ட்ரீட்மெண்ட் இது தான் சக்ஸஸ். இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த மாதிரி குளோரோசிஸ் வந்துச்சுன்னா இதுதான் ட்ரீட்மெண்ட்டை. நம்ம செடிக்கு எந்த சாப்பாடும் கொடுக்கக்கூடாது. அயன் தான் கொடுக்கணும். தண்ணியை கொஞ்சம் குறைச்சிடணும். ஆட்டோமேட்டிக்காக அது குணமாயிடும் செடி. அதுக்கு சாப்பாடு ஹியூமிக் கொடுக்கணும். நீங்கள் மண்ணில் வச்சுருக்க செடிக்கு என்ன செய்யலான்னு கேட்பீங்க. மண்ணில் வச்சுருக்க செடிக்கு ஹியூமிக் மட்டும் கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஹியூமிக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ, இது பாருங்கள், நான் 1261 கொடுக்குறேன். இது ஒரு கை நம்பர் 1 கிராம். இது மெஷர் நம்ம இதில் பண்ணலை. ஒரு பிஞ்ச் 1/2 கிராம், ஒரு 2 பிஞ்ச் 1 கிராம். பெரிய செடியாக தான் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வாட்டர் சால்யூபிள் 1261 கொடுத்துட்றேன். சாயிலில் இருக்கிறதுக்கு நீங்கள் வெறும் ஹியூமிக் மட்டும் கொடுத்தா போதும். 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக இது மாதிரி 1 ml மிக்ஸ் பண்ணி ஹியூமிக்கை கொடுத்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அந்த சாப்பாடை செடிக்கு கொடுத்துடலாம். அதாவது குணமான செடிக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஹியூமிக்கை. இந்த ஹியூமிக் வேரை நல்லா வளர வைக்கும். ஃபஸ்ட்டே நமக்கு வேர் தான் செடிக்கு முக்கியம். ஸோ வேர் ஆரோக்கியமாக இருக்கணும். வேரில் தான் எனக்கு பிரச்சனை இருந்தது. ஸோ அதை வேர் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். அயனெல்லாம் கொடுத்து சரி பண்ணோம். குணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹியூமிக்கை கொடுத்து அதுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், கொடுத்துட்டு ஒரு ஷவரை. அவ்வளோதான்ப்பா. இப்படி தான் நம்ம குணப்படுத்தணும். குளோரோசிஸ் வந்த செடியை இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். நிறைய பேர் பார்க்கலைன்னா அதை பாருங்கள். குளோரோசிஸ் செடிக்கு ஏன் வருது, எதனால் வருதுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நான் ஒரு லாங் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி செடிக்கு வந்தால் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, இப்படி தான் நம்ம பண்ணணும். பாருங்கள், நான் நல்லா ஒரு ஷவர் கொடுத்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு. இந்த செடி குணமாயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடணும் செடிக்கு என்ன பிரச்சனைன்னு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை சரி பண்ணிடலாம், நம்ம குணமாக்கிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் இன்னும் அடுத்த கார்டனில் சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்னோடய காய்கறி செடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆடிப்பட்டத்தில் போட்டது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த மண் எல்லாம் கொஞ்சம் காய வச்சுருந்தோம். எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே வைக்க போகிறோம். இனிமேல் கார்டனில் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு தான். ஸோ நாங்கள் பாருங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் கீழே கொட்டிட்டு இந்த பெயிண்ட் அடிக்கணும். அடுத்து இந்த ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் எப்படி துரு பிடிச்சிருது, எப்படி தண்ணி பட்டு துரு பிடிச்சிருது. இது வருஷம் பெயிண்ட் அடிக்கிறாப்புல இருக்குது. ஸோ நாங்கள் இதை விரும்புகிறதில்ல இந்த ஸ்டாண்டை. இந்த மண் பாருங்கள் நல்லா கொஞ்சம் காய வச்சுருக்கோம். 2 நாளாக குமிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டணும், மண் எல்லாமே. இந்த ஸ்டாண்டில் என்ன ட்ராபேக்னால் பெயிண்ட் அடிக்கணும். இதே மாதிரி இந்த பிவிசி ஸ்டாண்டு நாங்களாக செஞ்சோம். ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கிட்டு இதில் எந்த துருவும் பிடிக்காது, நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பிவிசி ஸ்டாண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்டெல்லாம் வாங்கினோம்னா வருஷம் பெயிண்ட் அடிக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு. பெயிண்ட் அடிக்கலைன்னா அது துரு பிடிச்சிரும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா துரு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டு வீணாக போயிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. ஸ்டாண்டு வாங்கணுன்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. நாங்கள் இதை ஆரம்பத்தில் தெரியாமல் வாங்கிட்டோம். இப்போ வருஷம் அதை பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் இந்த தரைக்கும் நாங்கள் இப்போ இந்த பெயிண்ட்டு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸு தரைக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம்.
பாருங்கள், இந்த வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி ஒழுகாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸில் டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் இருக்குது. அதை தான் அந்த தரை ஃபுல்லாக இப்போ நாங்களே தான் செய்வோம். நாங்கள் 2 பேரும் இந்த செடியெல்லாம் அங்கிட்டு ஒதுக்கிட்டு ஒரு பக்கம் கழுவிட்டு ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை எங்கிட்ட ஷிஃப்ட் பண்ணணும். ரோஸ் செடி ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு. சின்ன சின்னதாக இருக்கும்போது இடம் பத்துச்சு. இப்போ அதுக்கு இடமே பத்தலை, ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணணும், இந்த பக்கம் மாற்றி வைக்கணும். அதே மாதிரி இன்னும் காய்கறி செடியெல்லாம் மண்ணை மாடிக்கு கொண்டு வர வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயிட்டு ஒவ்வொரு தடவை வருஷம் வருஷம் மேலேயும் கீழேயும் இறக்க முடியல எங்களால். ஸோ நாங்கள் எல்லாமே உமிக்கு மாற்றுறோம். ஆல்ரெடி பழச்செடியெல்லாம் வந்து உமிக்கு மாற்றிட்டோம். கொஞ்சம் பாருங்கள், இந்த வெண்டைக்காய் எல்லாம் இப்போ போட்டது தான். இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கீழே வைக்கலான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, அதை மட்டும் இங்கே வச்சுட்டு ஒரு சப்போட்டா ஒரு 2 செடி இருக்குது, அதையும் வந்து உமியில் மாற்றிட்டோம் வெயிட்லெஸ்ஸு. செம்பருத்தி செடி இருக்குது, மல்லிகைப்பூ செடி இருக்குது. இதை மட்டும் மாடியில் வச்சுக்கிட்டு வெள்ளா ரோசஸ்ஸு மிச்சம் எல்லாமே தரைக்கு போயிடும். கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சிடுறோம். ஏன்னா ரோசஸ் வைக்கவே எங்களுக்கு இடம் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் செம்பருத்தி பூச்செடி. ஸோ மாடியில் வந்து செடி வைக்கிறது பெருசு இல்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம குப்பை மாதிரி போட்டுட்டோம்னா மாடி வீணாக போயிடும்பா. ஸோ வந்து எப்பயுமே அந்த பெயிண்டிங் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தரைக்கு வந்து நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிடணும், டேம்ப் ப்ரூஃபு. பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவும் வராது. ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். நாங்கள் க்ளீனாக வச்சுக்கணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறணும். நம்ம செடி வளர்க்குறோன்னு ஆசையில் மாடியை வீணாக்கிடக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். பாருங்கள், இந்த செடி பூச்செடியை மட்டும் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இந்த மல்லிகைப்பூ செடி கொஞ்சம், இது ஒரு 2 செடி இருக்குது, அதையும் 2 வச்சிரு. அதை உமியில் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் நாங்கள். அதை 2 மட்டும் வச்சுக்க போகிறோம். மிச்சம் எல்லாமே ரோசஸ் தான். இனிமேல் மாடியில் ஃபுல்லாகவே ரோசஸ் வைக்க தான் எனக்கு இடம் நிறையா இருக்குது. இது மட்டும்தான் நாங்கள் பண்ணிக்கிறோம்ப்பா. பெயிண்ட் அடிக்கும்போது நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், இந்த மண்ணெல்லாம் எங்கள் வீட்டில் அங்கே சார் எடுத்து அந்த வாளியில் போடுறாரு. நானும் இதெல்லாம் நான் எடுத்து இதை க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் மண்ணை வாளியில் போட்டு அவர் கொண்டு போய் கீழே போட்டு வந்துடுவார். ஸோ இந்த மண் இனிமேல் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகுது எங்களுக்கு. பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் எடுத்து வைக்க அவர் கொண்டு போய் கீழே போட்டு வந்துடுறாரு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் நாங்கள் 2 பேராக தான் செய்கிறோம், வேறு யாரும் இல்லை. இந்த மண்ணில் பாருங்கள், இந்த புழு இருக்குது, இதுதான் ரொம்ப பிரச்சனை மண் வச்சாலே. ஸோ இது என்னங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் டீட்டெயில்டாக. இது என்ன பண்ணும் நம்ம செடிக்குங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி, தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இது ஏன் வருதுங்கிறதையும் சொல்கிறேன். தேங்க்யூப்பா.